அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தில் இருந்து பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அதில் ஸ்கொயர் பிளேட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் 2 டைப் இருக்கு. ஸ்கொயர் பிளேட் இருக்கு, இன்ஃபைனைட் பிளேட் இருக்கு. இல்லை ஸ்கொயர் பிளேட் சொல்லலாம், இல்லை ரெக்டாங்குலர் பிளேட் சொல்லலாம். நாம் இங்கே ஸ்கொயர் பிளேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். So a square plate is bounded by the lines x equal to 0, y equal to 0, x equal to 20, y equal to 20. அப்போ லென்த் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எல்ன்றதை 20 கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்பில் கூட எல்லுக்கு வேல்யூ 20 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃபேஸஸ் ஆர் இன்சுலேட்டட். அப்போ 4 பக்கம் ஒரே மாதிரி கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். டெம்பரேச்சர் இல்லாமல் அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ் தான் கொடுத்துருக்குறோம். ரிமைனிங் ஆர் 0 டெம்பரேச்சர். Find the steady state temperature distribution. சரிங்களா? ஸோ இந்த 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஹீட் ஈக்குவேஷன் சொன்னாலும் ஹீட் ஈக்குவேஷன் இல்லைன்னா என்ன சொல்லலாம், லேப்லாஸ் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். லேப்லாஸ் ஈக்குவேஷன் அது என்ன சார்னு கேட்டிங்கன்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் plus dou square u by dou y square is equal to 0. இதுதான் 2 dimensional Laplace equation. அப்போ கொடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் படி படத்தை வரையணும். முதல்ல படத்தை வரைஞ்ச என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ டெம்பரவரியாக ஒரு படத்தை வரைகிறேன் நான் அப்ராக்சிமேட்டா. ஸோ கிளியர்லி திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0, x-axis equation y is equal to 0. So clearly இது ஒரு ஸ்கொயர் பிளேட். அப்போ 4 பக்கம் கட்டாயம் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். 4 சைட்லையுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கிறேன் நான். சரிங்களா? இந்த பாயிண்ட் x equal to 0 இல்லையா? அப்போ நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் என்னது, x equal to 20ன்னு சொல்லலாம். இல்லைன்னா லென்த் வந்து Lன்னு கொடுத்துருக்கோம். Lோட வேல்யூ 20. இது y equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இல்லை இதனோட வேல்யூ y is equal to 20 எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஏன்னா லென்த் என்ன கொடுத்துருக்கோம், 20 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? லென்த்து 20 கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸ். இதை சால்வ் பண்ணுறதுக்கு 4 கண்டிஷன் தேவைப்பட்டு, ஏன்னா 4 சைடு கொடுத்துருக்கோம் இல்லையா, 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ 4 இனிஷியல் பவுண்டரி கண்டிஷன்ஸ் வரும். ஸோ டெம்பரேச்சர் எல்லாம் வந்து அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ் தான் கொடுத்துருக்கோம். அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ், ஹரிசாண்டல் எட்ஜ்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ்னா இந்த ஏரியாவில் தான் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் எல்லாம் தி அப்பர் ஹரிசாண்டல் எட்ஜ் தான். சரிங்களா? அப்போ இந்த எட்ஜில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் கொடுக்குறோம். ரீமைனிங் எல்லாமே என்னது, 0 டெம்பரேச்சர். ரீமைனிங் எல்லாமே 0 டிகிரி செல்சியஸ். 3 எட்ஜுமே 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த வேல்யூ ஒய்க்கு வேல்யூ 0 இல்லையா? அப்போ இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 0, எக்ஸ் தெரியாது. ஒய்க்கு 0 ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எக்ஸுக்கு எல். அப்போ யூ ஆஃப் எல் கமா ஒய், எல் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 டெம்பரேச்சர். அது இன்னும் மாற்றி கொஞ்சம் கரெக்டாக எழுதுனா எல் கமா எக்ஸுக்கு வேல்யூ எல் இல்லையா? அப்போ இந்த எட்ஜ் என்ன ஆகும், யூ ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எல், ஒய் தெரியாது. ஸோ 0 டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் எக்ஸுக்கு 0. அப்போ யூ ஆஃப் எக்ஸுக்கு 0, ஒய் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ 0 டெம்பரேச்சர், 0 டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ மேலே லாஸ்ட் ஒன் ஒய்க்கு தெரியும். யூ ஆஃப் எக்ஸு தெரியாது, ஒய்க்கு 20 டிகிரி செல்சியஸ். இந்த 20 போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், எல்ன்னு கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 20 போடலாம், இல்லை எல்ன்னு கொடுத்துருக்கோம். ஈக்குவல்ஸ் டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ். டெம்பரேச்சர் இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது கண்டிஷன்ஸ் 4 கண்டிஷன்ஸ் எழுதணும். அப்போ எந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே இனிஷியல் டெம்பரேச்சர் எங்கே கொடுத்துருக்கோமோ அதுதான் 4. டெம்பரேச்சர் நேர் ஆப்போசிட் என்ன இருக்கணும், அது 3. ஆக்சிஸ் கட்டாயம் 1 இருக்கணும். ஆக்சிஸ் 1 இருக்கணும். ஆல்ரெடி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இது 1. இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் 2. சரிங்களா?
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் எங்கே கொடுத்தோமோ அது 4th கண்டிஷன், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது 3rd கண்டிஷன். ஆக்சிஸ் என்றைக்குமே 1 இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 3ன்னு கொடுத்துட்டோம். அப்போ 1 இங்கே தான் ஒய் ஆக்சிஸ் தான் கொடுத்த முடியும். இப்போ பேலன்ஸ் என்னன்னா இதான் இருக்கு. சரிங்களா? இப்போ கண்டிஷன்ஸ் எழுதுவோம். படத்தை பார்த்து கண்டிஷன்ஸ் எழுதுவோம். ஸோ த இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர், த இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர், மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்று எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா y ஆஃப், ஸோ u ஆஃப் 0, y ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி செல்சியஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா u ஆஃப் L, y இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா u ஆஃப் x, 0 ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி செல்சியஸ். ஃபோர்த் கண்டிஷன் u ஆஃப் x, L is equal to some initial temperature distribution f of x. அந்த f of x தான் இங்கே x into 20 minus x ன்னு கொடுத்துருக்கும். 0 less than x less than 20 எடுத்தாலும் சரி, இல்லை இந்த 20 எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், Lன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துக்கு Lன்னு வந்திருக்கும், இங்கேயும் Lன்னு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது, ஸோ டெம்பரேச்சர் parallel to x axis தான் கொடுத்துருக்கும். ஸோ clearly temperature parallel to x axis இல்லைங்களா? அப்போ sin and cosine in terms of x ல இருக்கணும், sin and cosine in terms of x ல இருக்கணும். அப்போ suitable solution is என்ன சார் suitable solution பார்த்தீங்கன்னா u in terms of xy ல இருக்கணும், equals to c1 cos px plus c2 sin px into c3 e power py plus c4 e power minus py. So equation number 1. இது parallel to x axis இருக்கிறதுனால. சரிங்களா? அப்போ condition 1 by 1 அப்ளை பண்ணுவோம். So apply condition 1. Apply condition 1 in equation 1, we get. So first condition apply பண்ணோம். first condition என்ன சார் சொல்லுது, xக்கு 0 போடு, y அப்படியே வச்சுக்க, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அப்போ xக்கு 0 போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகும், u ஆஃப் xக்கு 0, y டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ என்ன கிடைக்கும் சார், c1 cos p into 0, அப்போ என்ன ஆகும் cos 0 plus c2 sin p into 0, அப்போ sin 0. இந்த third term c3 e power py plus c4 e power minus py டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா இங்க c1 இருக்கும், c2 ஆட்டோமேட்டிக்காக 0. அப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும், c3 அப்படியே இருக்கும், e பவர் py அப்படியே இருக்கும், பிளஸ் e பவர் மைனஸ் py அப்படியே இருக்கும் இல்லைங்களா, ஈக்குவல் டு 0. அப்போ இதுல எது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா a இன்டு b ஈக்குவல்ஸ் டு 0னா ஒன்று a 0வா இருக்கணும், இல்லை b 0வா இருக்கணும். அப்போ a 0னா எய்தர் c1 0வா இருக்கணும், இல்லை c3 e பவர் py பிளஸ் c4 e பவர் மைனஸ் py ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இந்த பீன்ற டேர்மை தூக்கி 0ன்னு போட்டால் என்டையர் இந்த இடத்துல 0ன்னு போட்டால் என்ன ஆயிரும், ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அப்போ இது சாத்தியம் இல்லை. அப்போ என்ன சார் பாசிபிள்னா c1 தான் 0 பாசிபிள். இப்போ c1 0ன்னு தூக்கி எதில் அப்ளை பண்ணும் சார்னு கேட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணும். அப்போ ஈக்குவேஷன் 1 மாற்றி எழுதுறேன், ஏன்னா ஈக்குவேஷன் 1 தான் லேட்டஸ்ட் சொல்யூஷன், அதை மாற்றி எழுதுறேன். அப்போ u ஆஃப் x, y ஈக்குவல்ஸ் டு c1 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்கும், c2 sin px இருக்கும் இன்டு c3 e பவர் py பிளஸ் c4 e பவர் மைனஸ் py இருக்கும்.
இது சொல்யூஷன் நம்பர் என்ன ஆகும், லேட்டஸ்ட் சொல்யூஷன் 2 ஆயிரும். அடுத்து என்ன சார் அப்ளை பண்ண, கண்டிஷன் 2 அப்ளை பண்ணும். கண்டிஷன் 2 என்ன சார் சொல்லுதுன்னா, எக்ஸுக்கு எல்ல போடு, ஒய்யை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. எக்ஸுக்கு எல்ல போடணும். ஓகேங்களா? ஸோ அப்ளை கண்டிஷன் 2. அப்ளை கண்டிஷன் 2 எதில் அப்ளை பண்ணும் சார்னா, ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணும். கண்டிஷன் 2 என்ன சார் சொல்லுது, எக்ஸுக்கு எல்ல போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு எல்ல போட்டு என்ன ஆகுன்னு பாருங்க. இப்போ u of l, y equals to c2 sin p l into c3 e power py c4 e power minus py and வரக்கூடிய ஆன்சர் 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அப்போ என்ன சார் பாசிபிள்னு பார்க்கணும். a into b into c ஈக்குவல் டு 0வா இருந்தால் ஒன்று a 0வா இருக்கணும், இல்லை b 0வா இருக்கணும், இல்லை c 0வா இருக்கணும். சப்போஸ் c2 0ன்னு தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ண என்ன ஆயிரும், ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும். c3 அண்ட் c4 பேஸ்ட் பண்ணாலும் 0 ஆயிரும். ஸோ ஒரே பாசிபிள் சைன் பிஎல்க்கு மட்டும்தான் இருக்கு. ஒரே சாத்தியம் சைன் பிஎல் மட்டும்தான் இல்லைங்களா? அப்போ சைன் பிஎல் மட்டும்தான் 0வா இருக்க முடியும். அப்போ சைன் பிஎல் 0னா அது யார் கூட ஈக்குவேட் பண்ணணும், சைன் என் பை கூட ஈக்குவேட் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ சைன் பிஎல்லோட வேல்யூ என்ன ஆயிரும், சைன் என் பை ஆயிரும். அப்போ பிஎல்லோட வேல்யூ யார் கூட ஈக்குவேட் பண்ணுவோம், என் பை கூட ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ பிக்கு வேல்யூ என்னதுங்க, அப்போ பியோட வேல்யூ என்னது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், யூனிட் முடிகிற வரைக்கும் பிக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பை பை எல் தான். இங்கே எல்லோட வேல்யூ 20 கொடுத்துருக்கோம். 20 சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்லை எல்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. அப்போ இது தூக்கி எங்கே பேஸ்ட் பண்ணணும் சார்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவேஷன் 2ல் பேஸ்ட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 2வை பேஸ்ட் பண்ண என்ன ஆகும், ஈக்குவேஷன் 2வை மாற்றி எழுதுனா அப்போ என்ன கிடைக்கும், u of x, y equals to c2 இருக்கும், sin p n pi by l x இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ள c3 e power p n pi by l n pi by l கூட y இருக்கும், plus c4 e power minus n pi by l கூட y இருக்கும். ஸோ இதில் லேட்டஸ்ட் சொல்யூஷன் 3. சரிங்களா? இப்போ கண்டிஷன் 3 அப்ளை பண்ணும். ஸோ கண்டிஷன் 3 என்ன சார் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் 3 என்ன சொல்லுது, ஒய்க்கு 0 போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. ஒய்க்கு தான் 0 போட சொல்கிறோம், கண்டிஷன் 3. சரிங்களா? அப்போ அப்ளை கண்டிஷன் 3 எதில் அப்ளை பண்ணோம், இன் ஈக்குவேஷன் 3. கண்டிஷன் 3 என்ன சார் சொல்லுது, ஒய்க்கு 0 போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. ஓகேங்களா? அப்போ ஒய்க்கு 0 போட்டு என்ன ஆகும், எக்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஒய்க்கு தான் 0 போடும். அப்போ c2ன்ற டேர்ம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, சைன் என் பை எக்ஸ் பை எல்லையும் டிஸ்டர்ப் பண்ணலை, பிராக்கெட்டுக்குள்ள c3 e பவர், அதாவது ஒய்க்கு 0 போடுறோம் இல்லையா சார், ஒய்க்கு 0 போடும்போது என்ன ஆகும், இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ e பவர் 0ன்னு கிடைக்கும், பிளஸ் c4 e பவர் ஒய்க்கு 0 போடும்போது என்ன சார் ஆகும், எல்லாமே 0 ஆயிரும். ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும், c2 இருக்கும், சைன் என் பை எக்ஸ் பை எல் இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ள c3 பிளஸ் c4 மட்டும்தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எனி வேல்யூ பவர் 0 என்னதுங்க, 1. அப்போ e பவர் 0 1 ஆயிரும், e பவர் மைனஸ் 0னாலும் 1 தான். அப்போ இங்கே என்ன ஆகும், 3 டேர்ம் இருக்கு, a இருக்கு, b இருக்கு, c, 3ஐயும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 0 ஆகுது. அப்போ c2 0ன்னு போட்டு என்ன ஆயிரும், ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும், பாசிபிள் இல்லை. சைன் டைம் 0ன்னு போட்டாலும் ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும், பாசிபிள் இல்லை. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, c3 அண்ட் c4 மட்டும்தான், c3 c4 மட்டும்தான் 0வா இருக்க முடியும். அப்போ இடத்த மாற்றி போட்டு என்ன ஆகும், c4க்கு பதிலாக என்ன பண்ணலாம், மைனஸ் c3ன்னு மாற்றிக்கலாம், c4க்கு பதிலாக மைனஸ் c3ன்னு வேணால் போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 3ல அப்ளை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 3ல, ஏன்னா ஈக்குவேஷன் 3 தான் லேட்டஸ்ட் சொல்யூஷன், ஈக்குவேஷன் 3ல பேஸ்ட் பண்ண என்ன ஆகும், ஸோ ஈக்குவேஷன் 3 becomes
u of x, y equals to C2 டிஸ்டர்ப் பண்ணல sin term n pi x by l டிஸ்டர்ப் பண்ணல C3 அப்படியே தான் இருக்கு e பவர் n pi y by l டிஸ்டர்ப் பண்ணல C4 என்ன பண்றோம் மைனஸ் C3 அதான் இந்த C4க்கு பதிலாக மைனஸ் C3 போட்டுது e பவர் மைனஸ் n pi y by l சரிங்களா இதை இன்னும் மாத்தி எழுதுனா C3 ரெண்டுலயுமே காமனா இருக்கு C3 இங்கே C3 காமனா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் C2 C3 காமனா வெளியே எடுத்துடலாம் இன்டு சைன் n pi x by l இருக்கும் அப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e பவர் n pi y by l மைனஸ் e பவர் மைனஸ் n pi y by l இருக்கும் சரிங்களா இது என்ன டேர்ம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் கிடைக்கும் அந்த ரிலேஷன் ஞாபகம் இருக்குங்களா நமக்கு என்ன ரிலேஷன் சார்னு கேட்டீங்கன்னா sin h theta ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இதனோட ஆன்சர் என்னதுங்க e பவர் theta மைனஸ் e பவர் மைனஸ் theta by 2 நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இடத்த மாற்றி போட்டிருக்கோம் e பவர் theta இருக்கு மைனஸ் e பவர் மைனஸ் theta இருக்கு அப்போ இதனோட ஆன்சர் என்னது 2 sin h theta அப்போ இந்த டைம் இந்த ஃபுல் டைம் என்ன பண்ணிக்கலாம் தீட்டான்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம் இந்த டைம் நான் தீட்டான்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா C2 அண்ட் C3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது C2 இருக்கு C3 டிஸ்டர்ப் பண்ண முடியாது sin n pi x by l டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த டைம் என்ன பண்ற 2 sin h theta theta பதில் என்ன இருக்கு n pi y by l இருக்கு சரிங்களா இப்போ ஸோ 3 கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம் ஸோ யூஸ்வலாகவே லாஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் சார்னு கேட்டிங்கன்னா த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம் ஞாபகம் இருக்குங்களா த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஸோ லாஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதி ஆகணும் அப்போ u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல்ஸ் டு சமேஷன் n is equal to 1 to infinity இங்க C2 ஒரு கான்ஸ்டன்ட் C3 ஒரு கான்ஸ்டன்ட் 2 ஒரு கான்ஸ்டன்ட் அதெல்லாம் என்ன பண்ற bn எடுத்துக்கிற bn இப்போ sin n pi x by l into sin h n pi y by l இதுதான் என்னோட மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சிருக்கோம் அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 4 ஸோ என்னோட எய்ம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த bn மட்டும் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது அது தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா ப்ராப்ளம் ஓவர் அப்போ ஃபோர்த் கண்டிஷன் அப்ளை பண்ணும் ஃபோர்த் கண்டிஷன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த் கண்டிஷன் என்ன சார் எக்ஸுக்கு எல்ல போடு வரக்கூடிய ஆன்சரை எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணு எக்ஸுக்கு எல்ல போடுறோம் சரிங்களா அப்போ எக்ஸுக்கு எல்ல போட்ட என்ன ஆகும் பார்ப்போம் ஸோ அப்ளை கண்டிஷன் 4 apply condition 4 in equation 4 comma we get so condition 4 என்ன சார் சொல்லுது y க்கு l போடு ஆன்சரை f of x கூட ஈக்குவேட் பண்ணு சரிங்களா அப்போ so u of x டிஸ்டர்ப் பண்ணாத y க்கு மட்டும் l போடு அப்போ என்ன கிடைக்கும் சம்மேஷன் 1 to infinity bn டிஸ்டர்ப் பண்ண முடியாது sin டேர்மையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது n pi x by l யும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இங்க என்ன ஆகும் sin h n pi ஸோ இங்க என்ன இருக்கு n pi by l y இருக்கு இந்த yக்கு என்ன போட சொல்றோம் சார் l போட சொல்றோம் அப்போ இந்த l என்ன கட் ஆயிடும் அப்போ sin h n pi இருக்கும் அப்போ இதை யார் கூட ஈக்குவேட் பண்ண சொல்றோம் f of x கூட ஈக்குவேட் பண்ண சொல்றோம் சரிங்களா இப்போ இடத்த மாத்தில என்ன ஆகும் f of x முன்னாடி போட்டுக்கிறேன் f of x equals to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l இருக்கும் கூட என்ன சார் இருக்குன்னா sin h n pi இருக்கு ஆனால் இது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸாக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூஸ்வலாக செகண்ட் ஹாஃப் என்ன ஆகணும் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் வரணும் அப்போ இந்த sin h n pi என்ன சார்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட் இந்த bn என்ன சார்னா அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் அப்போ ரெண்டையும் சேர்த்து என்ன பண்றேன் கேபிட்டல் bn நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் அது என்னன்னா ஸ்மால் bn இன்டு sin h n pi நானா ஒரு நேம் அசியூம் பண்ணிக்கிறேன்
அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் பிஎன் இன்டு சைன் n பை எக்ஸ் பை எல். இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் ஃபார்மெட்ல இருக்கு. ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் ஃபார்மெட்ல இருக்கு இல்லைங்களா? என்னோட எய்ம் என்ன கேட்டீங்கன்னா பிஎன் ஃபைன் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் ஃபார்முலா இருக்கு. அப்போ அதுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா சார்? ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் ஃபார்முலா. ஸோ பிஎன் ஈக்குவல்ஸ் டு ஜென்ரல் ஃபார்முலா 2/L எனி இன்டர்வல் 0 to L எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 2/L 0 to L. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் கொடுத்துருக்கோம்? எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருப்போமா? எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த எக்ஸுக்கு 20 பதில் என்ன போகிறோம்? எல்ல போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த யூவி ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இப்போ யூ என்னது? எக்ஸ். எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும்? எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ யூ டேஷ் என்ன ஆகும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எல் மைனஸ் 2x ஆயிரும். மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன ஆகும்? -2 ஆயிரும். அப்போ வி என்ன சார்? சைன் என் பை எக்ஸ் பை எல். இப்போ வி ஒன் சைன் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை என் பை பை எல் கிடைக்கும். V2 மறுபடியும் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காஸ் இன்டெகிரேட் பண்ணால் சைன் என் பை எக்ஸ் பை எல். ஆல்ரெடி ஒரு என் பை பை எல். அப்போ இதுக்கு ஒரு என் பை பை எல். என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். V3 மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சைன் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். அப்போ ப்ளஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல். ஆல்ரெடி என் பை பை எல். அப்போ இங்கே என்ன ஆகும்? என் கியூப் பை கியூப் பை எல் கியூப் ஆகும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார் பெர்னோலி ஃபார்முலா. யூவி டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு யூ வி1 மைனஸ் யூ டேஷ் வி2 பிளஸ் யூ டபுள் டேஷ் வி3 மைனஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 2/L இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் u lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் u v1 என்ன சார்? மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை என் பை பை எல் மைனஸ் யூ டேஷ் என்ன சார்? எல் மைனஸ் 2x. v2 மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது யூ டபுள் டேஷ் என்ன சார்? -2 இன்டு v3 காஸ் என் பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை என் கியூப் பை கியூப் பை எல் கியூப். லிமிட் என்ன சார்? 0 to L. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லிமிட் 0 to L சைன் டைம் என்ன பண்ணலாம்? கண்ணை மூடி 0ன்னு போட்டுடலாம். அதே சமயத்தில் இந்த இடத்துலையும் இந்த டைம் என்ன ஆகும்னா 0ன்னு ஆயிரும். இது எப்படி சார் 0 ஆச்சுன்னு கேட்கலாம். இது சைன் டைம் இல்லை சார், இது எப்படி சார் 0 ஆச்சுன்னு கேட்கலாம் இல்லைங்களா? சப்போஸ் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன அப்பர் லிமிட் சொல்கிறோம்? எல் சொல்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் தனியாக சொல்கிறேன். எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதுக்கான அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் 0 to L. சப்போஸ் எல் அப்ளை பண்ண என்ன ஆகும்? எல் இன்டு எல் மைனஸ் எல் ஸ்கொயர். இது அப்பர் லிமிட்டுக்கானது. மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 போட்டால் எல்லாமே 0. அப்போ இது எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் என்ன ஆயிரும் சார்னா 0 ஆயிரும். அதனால இந்த டேர்ம் 0. ஸோ அதனால இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குன்றது ஒரு டைம் எடுத்து எழுதுங்க. இப்போ இந்த -2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த என் கியூப் பை கியூப் பை எல் கியூப் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ எடுத்து எழுதுனா என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு டைமு. இப்போ வெளியே 2/L இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணல. தென்
இந்த -2 ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சுட்டோம். இந்த டேர்ம் n cube pi cube by l cube மேலே போகும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல். அப்போ l cube by n cube pi cube இருக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos n pi x by l தான் இருக்கும். லிமிட் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 0 to l. சரிங்களா? அப்போ இந்த l இந்த l cube கட் ஆயிரும். அப்போ l பவர் 2 இருக்கும். 2 again 2 என்ன ஆகும்? -8 l square by n cube pi cube இருக்கும். ஸோ அப்பரண்ட் l அப்ளை பண்ண என்ன சார் ஆகும்? l கட் ஆயிரும். அப்போ cos n pi இருக்கும். l அப்ளை பண்ண l கட் ஆயிரும். லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ண என்ன சார் ஆகும்னா cos 0 ஆகும். அப்போ இது என்ன? -8 l square by n cube pi cube. cos n pi வேல்யூ என்ன சார்? -1 பவர் n. cos 0 வேல்யூ என்ன சார்? 1. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த -1 பவர் n -1, இந்த -1 பவர் n -1 வந்துச்சுன்னா ஆட் வேல்யூ போட்டால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஆடுனா வேல்யூ என்ன? n-க்கு 1 போட்டுக்கலாம். அப்போ n-க்கு 1 போட்டு என்ன ஆகும்? -1 பவர் 1 -1. அப்போ இது என்ன ஆகும்? -2 ஆயிரும் ஆடு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது. ஸோ ஈவன் வேல்யூ போடும்போது என்னன்னு பார்ப்போம். n-க்கு பதிலாக 2 வேணால் போட்டுக்கலாம். அப்போ 2 போட்டு என்ன ஆகும்? -1 பவர் 2 -1 ஆகும். அப்போ இது என்ன ஆகும்? -1 பவர் 2னா +1. 1 - 1 என்ன சார் ஆகுனா 0 ஆயிரும். அப்போ ஆடுக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு, ஈவனுக்கு வேல்யூ இல்லை. அப்போ இது இன்னொரு டைம் ரீரைட் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா -8 l square by n cube pi cube. இதனோட வேல்யூ என்ன ஆகும்? -2 ஆயிரும். கமா இஃப் n is odd. அப்போ அந்த -2 8 என்ன ஆகும்? -16 ஆயிரும் இல்லைங்களா? இப்போ 8 × 2 16 l square by n cube pi cube ஆகும். கமா n is odd. 0 கமா n is even. இது என்ன சார்? கேபிட்டல் bn. ஸோ நமக்கு என்ன வேணும்? ஸ்மால் bn தான் வேணும். ஸோ கேபிட்டல் bn என்ன சார் எடுத்திருக்கோம்? கேபிட்டல் bn ஞாபகம் இருக்குங்களா? கேபிட்டல் bn என்றது ஸ்மால் bn இன்டு sin h n pi எடுத்திருக்கோம். எனக்கு இந்த ஸ்மால் bn தான் வேணும். அப்போ இடத்த மாற்றி எழுதுறேன். ஸோ ஸ்மால் bn is equal to capital BN divided by sin h n pi. அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது? ஞாபகம் இருக்குல்ல ஃபைனல் ஆன்சர்? ஸோ ஃபைனல் ஆன்சர் u of x, y equals to summation n is equal to 1 to infinity bn then sin n pi x by l into sin h n pi y by l. இல்லைங்களா? இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன். இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ சம்மேஷன் n is equal to 1 to infinity. bn வேல்யூ என்னது? கேபிட்டல் bn போடணும். கேபிட்டல் bn வேல்யூ என்ன சார்? 16 l square by n cube pi cube. கேபிட்டல் bn வேல்யூ into 1 by sin h n pi into sin n pi x by l into sin h n pi y by l. இதுதான் நம்மளோட ஃபைனல் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி என்டையர் பிளேன். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.